ஸ்ரீ சாய் சரித்திரம் அதிகாரம் 1 கோதுமை அரைக்கும் அதிசயம். ஓம் சாய் ராம். இது ஸ்ரீ சாய் சரித்திரம் முதல் அதிகாரம். சாய் பாபா அரைத்த கோதுமை என்ற அதிசயத்தை பற்றியது. ஒரு நாள் காலை முகம் கழுவிய பிறகு சாய் பாபா தன் புனித இடமான மஸ்ஜிதில் ஒரு கம்பளத்தை விரித்து அதன் மேல் கை அரைச்சட்டையை வைத்தார். தன் காலணிகளுக்கு பயன்படுத்தாத கைகளால் கொஞ்சம் கோதுமையை எடுத்து அரைச்சட்டையில் போட்டு அதை வேகமாக அரைக்க ஆரம்பித்தார். அப்போது அருகில் இருந்த அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்தனர். ஏன் சாய்பாபா கோதுமை அரைக்கிறார்? அவருக்கு வீடு இல்லை, சேமிப்பு இல்லை, அவருக்கு கோதுமை எதுக்கு? எல்லோரும் குழப்பத்தில் இருந்தனர். இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவி ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கூட வந்து பார்த்தனர். அப்போது 4 பெண்கள் தைரியமாக வந்து பாபாவிடமிருந்து அரைச்சட்டையை எடுத்துக்கொண்டு அவர்கள் அரைக்க ஆரம்பித்தனர். முதலில் சாய் பாபா கொஞ்சம் கோபப்பட்டார். ஆனால் அவர்களின் பக்தியையும் அன்பையும் பார்த்ததும் புன்னகையுடன் பார்த்தார். போதுமான அளவு அரைத்து முடித்ததும் அந்த பெண்கள் அந்த மாவை 4 பாகங்களாக பிரிக்க ஆரம்பித்தனர். அதே நேரத்தில் பாபா எரிச்சலுடன் சொன்னார், யாருடைய பையனின் சொத்தை எடுத்துக்கொள்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, போங்கள். அந்த மாவையெல்லாம் கிராம எல்லையை தாண்டி போய் தூவுங்கள். அவர்கள் பயந்து போய் பாபாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த மாவை வெளியே தூவினர். பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஊரில் பரவியிருந்த கொடூரமான காலரா நோய் குறைந்து போனது. பாபா அரைத்தது கோதுமை அல்ல, அந்த நோயின் தீமைதான். இது ஒரு சாதாரண செயல் போல தெரிந்தாலும் இதில் மிகப்பெரிய தத்துவம் இருக்கிறது. தத்துவ விளக்கம். பாபா அரைத்த கோதுமை என்பது மனித மனதில் உள்ள நச்சு எண்ணங்கள், சமுதாயத்தில் பரவும் தீமைகள், மறைமுகமான நஷ்டங்களை ஏற்படுத்தும் ஆவிகள், இவை அனைத்தையும் பாபா அரைத்து நீக்கினார். அவரது அரைச்சட்டை பக்தியோடும் கருணையோடும் கூடியது. இந்த நிகழ்வின் மூலம் பாபா ஒரு முக்கியமான போதனையை அளிக்கிறார். நம் மனதில் உள்ள அறியப்படாத தீமைகள், தவறான எண்ணங்கள், அதை நாம் பார்க்க முடியாது, ஆனால் அது நம்மை பாதிக்கிறது. அந்த பாவங்களை அகற்றவே நான் அரைத்தேன். இதுதான் பாபாவின் அற்புத தூய்மையான கருணை. நாம் கேட்காமலேயே அவர் நமக்காகச் செய்கிறார். அவரது பாதுகாப்பு ஒரு தாயைப் போலவும் தந்தையைப் போலவும் நம்மை உறுதிப்படுத்துகிறது. இதுதான் அதிகாரம் 2 பாபாவின் கட்டளை மற்றும் காலரா நோயின் முடிவுக்கான காரணம். ஓம் சாய் சாய் ஜெய் சாய்.